ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தீபாவளி அப்படின்னாவே எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி சாப்பாடு தான். காலையில் நேரமாகவே நான் வந்து கடைக்கு கிளம்பிட்டேன். 7:30 மணி இருக்கும், கிளம்பிட்டேன். காலையில் மதியம் 2 வேளைக்குமே பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு தான் செஞ்சுருக்கேன். எனக்கும் தம்பிக்கும் டிஃபனுக்கு போட்டுட்டு எடுத்துட்டோம். நான் காலையில் 7:30க்கு வந்ததுனால கடையில் வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நைட்டு கட் பண்ணி வச்சுட்டு போனது இப்போ வந்தோடனே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து நைட்டே கட் பண்ணிட்டா தான் காலையில் வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நினச்ச வேலையை அன்றைக்கி டே ஃபுல்லாகவே செய்ய முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கரண்ட்டு போயிட்டே இருந்தது. நைட்டு கட் பண்ணி வச்சுட்டு காலையில் வந்து அந்த ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் செய்யணுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யவே முடியல. பத்தாவதுக்கு மழையும் பார்த்திங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே இருந்தது. எங்கள் ஊரில் என்னென்னா மழை வந்தால் உடனே வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த வருஷம் போச்சு. அதனாலேயே பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே வரைக்கும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது. நைட்டு வந்து ஒரு 10 மணி வரைக்கும் ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்துட்டு ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் அடுத்த நாளுக்கு தேவையானதை கட் பண்ணி வச்சுட்டு போவேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த வீடியோவில் நான் கட் பண்ணது வந்து பார்க்கலாம்.